அடுத்த பக்கம் படிப்பிக்க மாட்டேனா? ஆ. போதும் போதும். فأثرن به نقعا பிள்ளை. فأثرن به نقعا ரெண்டாவது. وأخرجت الأرض أثقالها சரி போதுங்க. وأخرجت الأرض أثقالها மூணாவது. أو أمر بالتقوى பிக்காம் போதும் பிக்காம். أو أمر بالتقوى تقوى أو أمر بالتقوى. أو أمر بالتقوى நாலாவது. أيحسب أن لم يره أحد பிழை. أيحسب أن لم يره أحد பிழை. أيحسب أن لم يره أحد பாத்தீங்களா, 3 முறை பிழை வந்து போனா போதீங்க. இப்ப சொல்லுங்களேன், நீங்க பிழை வராம போகுது. நீங்க இப்ப அஞ்சாவது. أليس الله بأحكم الحاكمين சவுண்ட் வரணும். பி அஹ் கேமில் பிழை. أليس الله بأحكم الحاكمين பிழை. أليس الله بأحكم الحاكمين பிழை. أليس الله بأحكم الحاكمين ஹாக்கிமீன் எத்தனை இதுக்கு நீட்டணும், ஏன் நீட்டணும், என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க. சொல்லி படிச்சு. حاكمين ஒரு விரல பொத்தி எடுக்கலோ நீட்டணும் விலை. கொலை கொலை பெரிய கொலை. அதே வழி இல்ல. எல்லாம் மறந்தாச்சு. எல்லாம் மறந்தாச்சு. ஒரு செகண்ட் நீட்டணும் இல்ல வராங்க எங்க பிரச்சனை சொல்லி. இப்ப எல்லாம் மறந்துட்டு இப்ப நீட்டுறதுக்கு அரபுல என்ன சொல்ற? அங்கேருந்து வர போற பெரிய முதல்ல வார்த்தை. அரபுல செல்லுற வந்து செல்ற வந்து போய் சாப்பிட்டு படுத்து. இல்ல இல்ல வந்து போய் திண்டு குடிச்சு சாப்பிட்டு படுத்து சொல்லுங்க. எது? அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இருங்க இப்ப. சார் மத்து வந்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எதெல்லாம்? எழுத்துக்கள் அடையாளங்கள். எழுத்துக்கள் எதுனா மத்து அடையாளங்கள் என்ன சொல்லுங்க. எழுத்துக்கள் யா வா அலிஃப். அடையாளங்கள் லம்மு மத்து கஸ்ரு மத்து மத்து. அம்மு மத்து கஸ்ரு மத்து மத்து பல. லம்மு மத்து கஸ்ரு மத்து ஃபதஹ் மத்து.
திருப்பி போதுங்க, சொல்லுங்க திருப்பி. இதெல்லாம் பிரியா பிரியா sir. திருப்பி ஃபதஹ் மத் கஸ்ரு மத் ஃபதஹ் மத். என்ன இப்ப 2 பத்தமதிக்கு அப்படியா? 2 பத்தஹ் மதிக்குதோ? கஸ்ரு மத் லம்மு மத் ஃபதஹ் மத். ம். இது அதுக்கு போற ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தேன். வசனத்துல இறுதியில எத்தனை என்ன மாதிரி நிப்பாற்ற அதுல வர அந்த மத்து, வசனத்துல இறுதியில வரக்கூடிய மத்துன்னு சில விஷயத்த படிப்பிச்சேன். சொல்லுங்க இப்ப அதை. மத் 4 நிமிஷம் 4 செகண்ட் நீட்டணும். 4 செகண்ட் மனுஷன் மவுத்தாயிட்டீங்க. ஆ. உங்களை கபூர்லாம் உங்க நடக்கும் உங்களோட. بأحكام الحاكمين 3 செகண்ட். ஆ? என்ன விஷயம்? ஏன் நீங்க 3 செகண்ட் இடணும்? ஏன் 4 செகண்ட் இடணும்? ஏன் 2 செகண்ட் இடணும்? என்ன தெரியும்? சொல்லுங்க பாவம். அயன வந்து ஐன வந்து யா வந்திக்கிறார். யா வந்து 4 செகண்ட் இடணும் அப்படியா? இல்ல யாக்கு முன்னுக்கு சுக்குன் வந்திக்கிறார். சுக்குன் மாட்டி சுத்தி நீட்டணும் அயன. யா வந்தா மட்டும் தானே சுக்கூன் வரும். இல்ல இல்ல அடுத்தது எனக்கு பாரு. அடுத்து என்ன? அப்படின்னா சொல்லணும். கேள்விக்கு வருவது இல்லையே. எஸ் சார். வேற எதுக்கு வரும்? வேற எதுக்குண்டா? வேற என்ன இப்ப யாக்கு வர மாதிரி வேற வேற என்ன சுக்குன் வரலாம். அதை ஹாக் வந்திக்குது, தாலுக்கு வந்திக்குது, எது வந்தாலும் ராக் இப்ப வந்திக்குது, அப்ப எது வந்தாலும் நிறுத்தணும் வந்திக்குது. அப்படியா? எது வந்தாலும் நிறுத்தணும் அப்படியா? அப்படி அது அப்படி இல்ல அப்படி இல்ல. வியாஸ் என்னது இப்ப? எதுக்கு வந்தா நிறுத்தணும் வேண்டி வியாஸ் எல்லாரும் அடையாளங்களை எழுத்து மதனுடைய எழுத்து எழுதா நீட்டணும். மதுரை எடுத்துக்கிட்டு தான் நிறுத்தணும். அப்ப இங்க மதுரை எடுத்தா வந்து இப்ப அப்படியா? அது வந்து அவ்வாது பத்தா மத்து அதே நாள் வாவ் என்ன வியாசனை வா மதுரை எழுத்துண்டு. அது மாத்திரம் எழுத்து இல்ல சார். இப்ப யார் சொன்ன வாவுங்க? வா மதுரை எழுத்து இல்லையா? இப்ப அடையாளம் வாவ் மதுரை எழுத்தா இல்லையா? மத்த எழுத்து. அப்ப வாவ் மதுரை எழுத்து இல்லைங்க. நீங்க இப்ப நான் 5ஆவதுல 6ஆவதுல என்ன குழம்புறீங்க? என்ன குழம்புறீங்க? நீங்க தான் மதுரை எழுத்து வாவுன்னு சொல்றீங்க. திருப்பி நீங்க தான் மதுரை எழுத்து வாவு இல்லைன்னு சொல்றீங்க திருப்பி. மத்த எழுத்து வா. அப்ப நீட்டுங்க வா நீட்டணும் அப்படித்தானே? போதுங்க அப்ப 6ஆவது வேலை நீட்டினதும் வேலை, விட சொன்னதும் வேலை, எல்லாம் வேலை. எப்படி பாத்தீங்களா? உங்களோட பொறியில சிக்க வைக்கத்தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். தெரியும் மாட்டுவீங்க. நீட்டினதும் வேலை, நீங்க நீட்டுறதுக்காக போட்ட ஐடியாவும் வேலை. வாவ் எப்பொழுது மதுரை எழுத்தாக வரும்? வாவுக்கு 10 ஆய்க்க கொள்ள, வாவுக்கு கஸ்ரா ஆய்க்க கொள்ளையா, வாவுக்கு லம்மத்து நீக்க கொள்ளையா, அல்லது வாவுக்கு என்ன அடையாளம் நீக்கின்ற நேரத்துல, அல்லது வாவு எப்படியான சந்தர்ப்பத்துல அது மதுரை எழுத்தாக வரும்? சொல்லுங்க பாபு. வாவ் எந்த சந்தர்ப்பத்தில் அதனை நாங்க மதுரை எழுத்து என்று சொல்லுவோம்? ஃபதஹத்துன் வார டைம்லயா, கஸ்ரத்துன் வார டைம்லயா, அல்லது வேற என்ன அடையாளங்கள் வார நேரத்திலயா? லம்மு மத்து வர நேரத்துல. லம்மு மத்து லம்மது வார நேரத்துல. லம்மு மத்து. வெரி குட். அப்படிதான். அடுத்த பேல
சார் பிள்ளை ஆன்சர் பிள்ளை. சரி நான் செய்யும் புத்தகத்தோன். திரும்பி மத்த பத்தி படிக்க வேண்டி வரும். மந்திர கடைசி போது எனக்கு சரியா படிச்சு பட்டியல. மந்திர எழுத்துக்கள் மந்திர எழுத்துக்கள் சொல்லுங்க. மந்திர எழுத்துக்கள் எல்லாம் அஞ்சு. மதுரை எழுத்து 5 இப்ப 3ல இருந்து இப்ப 5 ஆகிக்குது. அடுத்தது 7 ஆகும். அப்படித்தானே? அஞ்சு அஞ்சு மூணு மூணு. சொல்லுங்க 3. யா அப்ப யா வந்து சொன்னா இப்ப முதலாவதுல யா இல்ல, 2வதுல யா இல்ல, 3வதுல யா வந்திக்குது, 4வதுல யா ஆயிக்குது, ஒரு யா ஆயிக்குது, 2 யா ஆயிக்குது, 5வதுல ஒரு யா வந்திக்குது, திருப்பி இந்த ஒரு யா வந்திக்குது, 6வதுல இந்த ஒரு யா வந்திக்குது, இந்த ஒரு யா ஆயிக்குது, வண்டி. இந்த ஒரு யா வந்திக்குது, இந்த ஒரு யா வந்திக்குது. எல்லாமே அதுல எழுது. அப்படியா? நான் வாக் பண்ணிடலாம். இல்ல இப்ப யா சொன்னது யா மதுரை எழுதுண்டு. எனக்கு தெரியா. விட சொன்னால் நீங்க தான். நான் கேள்வி கேட்டேன். அது சுக்குன் வந்து நீட்டணும். நான் கேட்ட கேள்வி நீட் ஆகிடும். நான் அதோட எழுத்து தான் கேட்டேன். இந்த நீட்டு சுக்குன் வந்து எழுத்து. யாக்கு சுக்குன் வந்து வந்து. யா அப்ப தெளிவா சொல்லணும். சுக்கூன் செய்யப்பட்ட யா குழம்பி கொண்டு முன்னுக்கு பின்னுக்கு ஆகி கொண்டு இப்படாது. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்தா தான் மதில் எழுத்து. சுக்குன் வா வந்தது மதுரை எழுத்து. சுக்குன் செய்யப்பட்ட அலிஃப் வந்தது மதுரை எழுத்து. அப்ப காட்டும் போதுக்குள்ள சுக்கூன் செய்யப்பட்ட அலிஃப் எங்க வந்திக்குது? ஒரு இடத்துல காட்டுங்க ஆகும். சுக்குன் செய்யப்பட்ட அலிஃப் இங்க வந்து இல்ல. அப்ப இதுக்குள்ள மதுரை அலிஃப் இல்ல. அப்படித்தானே? இல்ல இல்ல. வெரி குட். அப்படிதான் இல்லை. அதுவும் பிற. அதுவும் பிற. அதுவும் தெரியாது. அதுவும் மறந்தாச்சு. யார நீ ஏமாத்துறீங்க? யார ஏமாத்துறீங்க? யாரையும் ஏமாத்த இயலாது. அலிஃபுக்கு எங்க சரி சுக்கூன் வருதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இஸ்லாம் அலிஃபு எங்க சரி சுக்கூன் நிக்குதா? இந்த 6 வசனத்துக்குள்ளேயே அலிஃப் சுக்கூன் செய்யப்படாத அலிஃப். அப்பதான் வர அலிஃப். அப்படியா? கஸ்ரத்துன்னு வர அலிஃப். சுக்கூன் வராட்டி வேற என்ன பண்ணணும்? சுக்கூன் செய்யப்படாத அலிஃப்னா வேற என்ன? பத்தாவத்துன்னு வைக்கிற அலிஃபா, கஸ்ரத்துன்னு வைக்கப்பட்ட அலிஃபா, லம்மாத்துன்னு வைக்கப்பட்ட அலிஃபா? என்ன அலிஃப் அது? சுக்கூன் செய்யப்படாத அலிஃப். டேப்பா சுக்கூன் கேட்டு அப்ப வேற என்ன ஈக்கணும்? ஃபத்தாத்துன் நீக்கணும். பத்தாவத்துன்னு நீங்க அப்படியா? ஒழுங்கா செல்லணும். இந்த மாறி மாறி செல்லப்படாது. தென்னாடிக்கு போயிட்டு படிச்சுட்டு வாங்க. சேவலி நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். மந்த போய் படிச்சுட்டு வாங்க. மது படிப்பிச்சாச்சு. மதுரை 3 எழுத்துக்கள் இருக்குது. அது எப்படி மதுரை எழுத்துக்களாக காண்றேன்னு சொல்லி பலமுறை படிப்பிக்கப்பட்டி, பலமுறை சொல்லித்தரப்பட்டி. நீ இன்னும் அத ஞாபகம் வச்சு கொண்டு ஓதலன்னு சொன்னா ஓதுனா ஞாபகம் வரும். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஓத தெரியாது. ஏன்? மதுரை எழுத்து தெரியாது, அதனால ஓத தெரியாது. சுக்குன் வைக்கப்பட்ட அலிஃப் என்று சொல்றீங்க, திருப்பி பத்தக தைனி வைக்கப்பட்ட அலிஃப் என்று சொல்றீங்க, பத்தக துன் வைக்கப்பட்ட அலிஃப் என்று சொல்றீங்க. எந்த அலிஃப்? தெளிவா வரணும். தெளிவா ஆயிக்கணும். விளையாட இல்லாது புறம் வச்சுக்கொண்டு. எந்த அலிஃப்? பாத்தீங்களா? அலிஃப்லயே என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அலிஃப்ல பிரச்சனையே முடியல. எப்படி ஓதுற? எந்த அலிஃப்? இப்ப சும்மா அலிஃபா? இப்ப 3வது விட வந்து 3வது மேல என்ன சும்மா அலிஃப்டா? அப்ப சும்மா அலிஃப் காசு கொடுத்து வாங்குற அலிஃப் நிக்குதோ? இல்ல சார். அப்ப அது சும்மா அலிஃப்டா? கொஞ்சம் விலை படுத்துங்க. என்ன சும்மா அலிஃப்னா என்ன அலிஃப்? சுக்குன் மிலா பாத்தா மாத்து மிலா பாத்தா துண்ணு மிலா ஒண்ணு மிலா அலிஃப்.
அது தெளிவா சொல்லும். விஷயம் முடிஞ்ச இதை சொல்ல விஷயம் முடிஞ்ச எந்த ஒரு அடையாளத்தையும் பெற்று வராத அழியும். எந்த ஒரு பத்தகாவும் இல்லாத, கஸ்ராவும் இல்லாத, லம்மாவும் இல்லாத எந்த ஒரு அடையாளத்தையும் பெற்று வராத அது விஷயம் முடிஞ்சு. இதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய எப்படி போய் தரேன்? இந்த ஒரு கேள்விக்கு விட எடுக்கிறதுக்கே அங்க மாட்டி இங்க மாட்டி அங்க சிக்கி இங்க சிக்கி மதுர அடையாளங்களுக்குரிய எழுத்துக்கள் மதுர எழுத்துக்களுக்கே இவ்வளவு கேள்விட்டா எப்படி ஓதுற? என்ன ஓதுற என்ன காலத்துல பாத்தீங்களா? இப்ப இப்ப வாங்க அஹாக்கிமீன், இதுல என்ன சட்டம்? மத்தினுடைய சொத்தம். வளப்படுத்துங்க. சும்மா மொட்டையா மத்திய சட்டம் என்ன யாருக்கு தெரியும் என்னன்னு சொல்லி? ఆయన సుకున్ పట్ట యావు అందిగిరే அது சுற்றி ఆయన இழுக்கணும். இல்ல சுக்குன் செய்யப்பட்ட யா வந்து கேசுட்டா இழுக்கணும் ஜாதி விட. அப்படியே சொல்லி தந்தேன் நான். ஏன் அப்துல் இஸ்லாம் அமதுல் இஸ்லாம் அப்படியே சொல்லி தர பாட்டியா உங்களுக்கு? சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தாலும் இழுக்கணும் அப்படி சொல்ல தர பாட்டியா? கொஞ்சம் அந்த வீட்டுக்கு எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரி இப்படிதான் நீங்க சொல்லி தந்தீங்க. நீங்க சொல்லி தந்ததுதான் எனக்கு தெரியும். சொல்லித்தராத ஒன்று கேள்வி கேட்கப்படாத விஷயம் செல்சிகள். அமதுல் இஸ்லாம் இந்த மாதிரி 2 வேலை தர போறேன். வேலை இல்லாட்டி ஓதையில ஒன்று. முதலாவது வேலை பெய்துட்டு இந்த மத்துக்குரிய விளக்கம் எனக்கு தேவை. இந்த மத்துக்குரிய விளக்கம் தேவை. யா வந்து தலை இழுத்து ஓதணும், நூன் வந்து தலை இழுக்காம ஓதணும் என்றெல்லாம் வரப்படாது. அழகா வரணும். எப்படி சொல்லி தரப்படுகிறது, உங்களுக்கு என்னென்ன விஷயம் சொல்லி தரப்படுகிறது. 2வது ஹோம்ஒர்க்கை செய்யணும். ஹோம்ஒர்க் கண்ணை மூடிட்டு ஓதப்படாது. இப்ப நீங்க ஓதுனீங்க கண்ணை மூடிட்டான் ஃபர்ஸ்ட் டைம். நான் பெலன்னு கத்தி யோசிக்க வச்சுதான் உங்களை சரி எடுத்து வச்சு சரியா ஓதியா போகணும். ஹோம்ஒர்க் சரியா வந்து அந்த மத்திர விஷயம் சரியா வந்தா தான் அடுத்த கிளாஸ்ல இதுக்கு அடுத்தது போகும். அப்படி இல்லைனாக்கும் அப்படியே நாங்க ரிவைஸ் பண்ண வேண்டிய வரும். திரும்பி மத்திய சட்டத்துக்கு போய்த்துட்டு மத்த பத்தி பார்த்து அதில் உள்ள அந்த விஷயத்தையும் பார்த்து ரெடி ஆகிட்டு வர வேண்டி வரும். இளைஞர் 2 வேலையும் செஞ்சுட்டு கிளாஸுக்கு வரணுமா?